இந்த பையனுக்கே தெரியாம இவனோட கையில ஒரு விஷம் உள்ள ஒரு அட்டைப்பூச்சி ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த பையன் ரொம்பவே பயந்துடுறான். அதை கீழே உதறி விட்டுட்டு அவனோட கையை பாக்குறான். அதை பார்த்தா அந்த பூச்சி இருந்த இடத்துல ஒரு பெரிய காயமே ஏற்பட்டுருது. அது மட்டும் இல்லாம அவனோட மூஞ்சியெல்லாம் செவந்து போய் அதனால எதுவுமே அவனால பார்க்க கூட முடியல. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கேமரா வழியா பார்த்துட்டே இருக்காரு. உடனே அந்த பையனோட அவங்க அப்பா அவங்கிட்ட இருக்கிற மெடிக்கல் கிட்ட எடுத்து போட்டுக்க சொல்றாரு. அவனும் அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஊசி எடுத்து அவன் போட்டுக்கிறான். ஆனா ரெண்டாவது ஊசியை போடுறதுக்கு அவன்கிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல. அதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா அந்த ஊசி எடுத்து அவனோட நெஞ்சில வச்சுட்டு அப்படியே கீழே படுக்க சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவனும் அதை வச்சுட்டு அப்படியே விழுந்துடுறான். விழுந்தவன் அப்படியே மயக்கமாயிடுறான். அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கேமரா வழியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. டைம் ஆக அந்த இடமே ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் கண்ணு முழிச்சிடுறான். எந்திரிச்சு அவங்க அப்பா சொல்றதை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து முன்னேறான். போற வழியில பார்த்தா நிறைய குரங்குங்க செத்து கிடக்குதுங்க. அதனால அவன் அந்த வழியில போகாம வேற வழியில போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் போன வழியில தொடர்ந்து போகிறதுக்கான வழியே இல்ல. ஒரு மலையோட எண்டு தான் இருக்குது. அது மேல நின்னுகிட்டு அவன் இருக்கிற இடத்துல ஆக்சிஜனுக்காக போடக்கூடிய அந்த மருந்து எடுத்து பாக்குறான். பார்த்தா அது நிறைய உடஞ்சு போய் கிடக்குது. அவன் அதுல இருந்து ஒண்ணு மட்டும் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறான்.